வீடுகளிலேயும் ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக மற்றும் நீங்கள் ஆப் மூலமாக பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் இன்று உங்களை தொடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் தருவார். நீங்கள் ஃபோன் மூலமாக எங்களுக்கு உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்ப, உங்கள் சாட்சிகளை அனுப்ப இந்த ஃபோன் நம்பர்களை குறித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃபோன் செய்யுங்கள். இந்த நேரங்களில் ஃபோன் செய்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லுவீர்களானால் இந்த நேரத்தில் ஊழியர்கள் உங்களுக்காக அந்த ஃபோனில் ஜெபம் பண்ணுவார்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். அந்த விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான காரியங்களை இன்று செய்வார் என்று நாம் எல்லாரும் விசுவாசிப்போம். கடைசியில் எண்ணெய் பூசி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த எண்ணெயை பூசி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவர்களை எழுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செத்த அவயவங்களை உயிர்ப்பிக்கவும் பலவிதமான போராட்டத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகமாக்குவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவர் இன்று எல்லா இடங்களிலேயும் தம்முடைய அற்புத கரத்தை நீட்டி உங்களை சுகமாக்குவார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், தீங்கு உன்னை அணுகாதபடி இயேசு சுகமாக்குவார். தீங்கு உன்னை அணுகாதபடி இயேசு சுகமாக்குவார். வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு கூட இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவனை தாய் துக்கத்தோடு பெற்றெடுத்தாள். ஆகினால் அவனுக்கு பேர் யாபேஸ் என்று பெயரிடப்பட்டது. யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் துக்கம் என்று அர்த்தம். அவளுடைய தாய் அவனை பெற்றெடுக்கும்போது பயங்கரமான வேதனை, கஷ்டமான சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். அந்த தாய்க்கு ரொம்ப துக்கமாக இருந்த நிலையாயிருக்கலாம். பிள்ளை பேர் வரும்போது பயம் இருக்கும், வேதனை இருக்கும், பயங்கரமான வேதனை இருக்கும். ஏனென்றால் மனிதன் பாவம் செய்த போது பிள்ளை பேர் வரும்போது நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. மனிதர்கள் பாவம் செய்யும்போது துக்கம், வேதனை, போராட்டங்கள் மனிதனுக்குள்ளே வருகிறது. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு வேதனை, துக்கம் அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கு. சில நேரத்தில் இந்த நாட்களில் துக்கம் எப்போ பிள்ளை பேர் வரும்போது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, ஆண் பிள்ளை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிலர் ஜெபம் பண்ணுவார்கள். கடைசியில் பெண் பிள்ளையாக போயிடும். அப்போ அவங்களுக்கு துக்கம் வந்துடும். சில நேரத்தில் 2-3 ஆண் பிள்ளைகள் இருக்கும், ஒரு பெண் பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள். அதுவும் ஆண் பிள்ளையாக வந்துடும். இப்படி பல விதத்தில் துக்கங்கள் பிள்ளை பேர் இருக்கும்போது வரும். சில புருஷர்கள் அவர்களுக்கு சில அறிவே இருக்காது. ஆண் பிள்ளை பெறுவாளா பெண் பிள்ளை பெறுவாளா அது அந்த தாயை பொறுத்தது அல்ல.
அவள் பெண் பிள்ளை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு வருத்தம் வந்துவிடும். நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். படித்தவர்கள் கூட அதை செய்கிறார்கள். அப்படி துக்கம் பல விதத்தில் வரும். அப்படி துக்கத்தோடு தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு பேரு துக்கம் என்று தான் போட்டாள். ஆனால் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். நான் என் பேரை மாற்றி என் துக்கம் என்கிற பேர் மாறணும். என் வாழ்க்கையில் நான் துக்கத்தோடு வாழ மாட்டேன். என் பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, என் பேர் அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போது அவனுக்கு குடும்பத்தில் சகோதரர்கள்லாம் இருந்தார்கள், அவனோடு கூட பிறந்தவர்களெல்லாம் இருந்தார்கள். ஆனால் அவனை ஆண்டவர் உயர்த்தி கனம் பெற வைத்தார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உன்னை உதவாக்கரை அல்லாவிட்டால் நீ பிறந்தது தான் வீட்டுக்கு பல கஷ்டங்கள் வந்து விட்டது, நஷ்டம் வந்து விட்டது, நீ தேவையில்லை என்று உணர்கிற காலங்கள் வரும். புருஷன் சொல்லுவான், நான் உன்னை கல்யாணம் கட்டு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், கல்யாணம் கட்டின பிறகு தான் என் வாழ்க்கையில் நீ புகுந்த வீட்டுக்குள்ளே நீ வந்ததுனால இந்த வீடே மோசமாக போயிட்டுன்னு சொல்லுவான். இல்லாட்டா பிள்ளைகளை பிறந்தவுடன் அந்த பிள்ளைகள் மூலமாக பல போராட்டங்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை எல்லாரும் ஒதுக்கினாலும் அவர்கள் மத்தியிலே உன்னை கனம் பெற்றவனாக மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஊரில் உங்களை ஒதுக்கிடலாம், உங்கள் வீடுகளில் உங்களை ஒதுக்கிடலாம், ஆனால் ஆண்டவர் உன்னை ஜெபம் பண்ணும்போது உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். உன்னை ஆண்டவர் தள்ளிவிட மாட்டார். உன்னை யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் உன்னிடத்தில் வருவார்கள். அவர்கள் நிச்சயம் அவர் உன்னை கைவிட மாட்டார். இவன் ஆண்டவரை நோக்கி என்ன ஜெபம் பண்ணுகிறான்? முதலாவது, தேவனே என்னை ஆசீர்வதியும். ஆமேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு என்னும் மனிதன் ஜெபம் பண்ணினான், தேவனே நீர் என்னை ஆசீர்வதிக்கால் விட்டா நான் உம்மை என்ன செய்ய விட மாட்டேன், விடவே மாட்டேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் போராடினார். காரணம், அவன் பேரே எத்தன் என்று பெயர். அந்த எத்தன் என்கிற பெயரை ஆண்டவர் மாற்றி அவன் வாழ்க்கையே மாற்றி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனை ஆண்டவர் தூர ஊரிலிருந்து கூப்பிட்டு அவன் வீட்டையும் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு அவன் வந்தபோது ஆண்டவர் அவனை பார்த்து, ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் மூலமாக சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி 100 வயதில் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவன் மூலமாக இஸ்ரவேலின் சந்ததியை உண்டாக்கி உலகம் அனைத்துக்கும் அந்த மக்கள் ஆசீர்வாதமாய் இருக்கவும் நாமும் விசுவாசித்தால் அவன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம். காரணம், ஆவியானவரை நம்மேல் ஊற்றி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி இந்த ராத்திரி என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு உலக பிரகாரமாய் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வருவது தான் நாம் எல்லாரும் விரும்புவது. எனக்கு நிறைய கையில் பணம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கையில் நிறைய பணம் வந்துட்டா நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. நம்ம கையில் நிறைய பணம் வந்துட்டால் நம்மளை என்ன செய்ய முடியாது, கையில் பிடிக்க முடியாது. பணம் நிறைய வந்துட்டுனா சர்ச்சுக்கு வருவோமா? இந்த மாதிரி இடத்துக்கு வருவோமா? வரமாட்டோம். எங்கே போயிடுவோம்? பணத்தை செலவழிக்கிறது எங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் குடிக்கிற இடமோ அல்லாவிட்டால் கடைகள்லையோ எல்லா இடத்துக்கும் போவோம். ஜனங்கள்கிட்ட நீங்கள் மொத்தத்தில் பார்த்தா பணம் இல்லாதது போல தான் தெரியுது. ஆனால் இந்த டி நகர் பக்கம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா?
அந்த கடைகள் பக்கம் போய் பாருங்க, நடக்கிறதுக்கு வழியே கிடையாது. அவ்வளவு ஜனம் கடைகளுக்கு உள்ளே போகுது வருது. இந்த சரவணான்ட்டு என்னமோ ஸ்டோரெல்லாம் வந்திருக்கு, போத்தீஸுங்கிறான். எல்லா கடைகளையும் இப்போ கொண்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சுருக்கிறான். இந்த கடைகள் வச்சுருக்கிற இடமெல்லாம் என்ன கூட்டம் இருக்குது? ஜனக்கூட்டம்தான் இருக்குது. எங்கே இருந்தால் பணம் வருமோ தெரியாது. எல்லாம் போகுது, உள்ளேருந்து வருது, எல்லாம் பயங்கரமாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை விட ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் உன் பேரை எழுதியிருக்கிறேன், நான் உன்னை குறித்து வச்சிருக்கிறேன், உன் பாவத்தை நான் மன்னிச்சிருக்கிறேன், நீ என் சொத்து, நான் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை தர்றேன். இதெல்லாம் நீ என்னெல்லாம் ஜெபம் பண்ணுறியோ நீ வேண்டிக் கொள்ளுங்க, அதிகமாக உனக்கு செய்வேன். ஆண்டவர் உனக்கு நல்ல சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். சில ஆட்களுக்கு பணம் வந்தால் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தேடு. ஆண்டவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணு. ரெண்டாவது, உன் எல்லையை பெரிதாக்கு. நீ இருக்கிற இடம் பெருசாகட்டும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் எல்லைகளை ஆண்டவர் பெரிதாக்கணும். நீ சின்ன இடத்துல இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் நீ இருக்கலாம். நீ எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தை ஆசீர்வதித்து பெரிதாக்கும். நீ கேட்டுப்பார், ஆண்டவர் உன் எல்லையை பெரிதாக்குவார். நீ படிக்கிற படிப்பை ஆண்டவர் விருத்தி அடைய பண்ணுவார். உன் வீட்டை பெரிதாக்குவார். ஆண்டவர் உன்னுடைய ஜெப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன் எல்லைகள் பெரிதாகும். உன் ஊழிய வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு எல்லையை பெரிதாக்கி கொடுப்பார். இதுவரைக்கும் நீ செல்லாத இடங்களுக்கு ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு செல்வார். ஆமேன். ஆண்டவர் நீ அறியாதது எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்ய உன் எல்லையை பெரிதாக்குகிற ஆண்டவராக இருப்பார். ஆமேன். உமது கரம் என்னோடு கூட இருப்பதாக. எல்லாத்துக்கும் மேலே உனக்கு ஆண்டவருடைய கரம், அது ஒரு ஆசீர்வதிக்கிற கரம், அது உன்னை உருவாக்குகிற கரம், அது உன்னை பலப்படுத்துகிற கரம். உன் மேலே கைகளை வைத்தா வியாதிகளை சுகமாக்குகிற ஒரு கரம். இயேசு யார் மேலெல்லாம் கைகளை வைத்தாரோ அவர்களுக்கு சுகம் உண்டாயிற்று. ஆண்டவர் கரங்களை வைத்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரும் கரத்தை உன் குடும்பத்தின் மேலே வைத்து ஆண்டவரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. கைகளை நல்லா உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேலே வரட்டும். ஆண்டவரே, தூர இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உன் மேலே ஆண்டவருடைய கரம் இறங்கி வருவதாக. அந்த கரம் உன்னை ஆசீர்வதிக்கும். அது மாத்திரமல்ல, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, நான் துக்கத்தோடு கூட இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், பலவிதமான தீங்குகள் என்னை பிடித்திருக்கிறது. எதிர்கால பயம், தீங்கு என்னை அணுகக்கூடாது. ஆண்டவரே, தீங்கு செய்கிற ஈவில் ஸ்பிரிட்டுகள் உனக்கு விரோதமாக வரக்கூடாது. அந்த தீங்கு உன்னை துக்கப்படுத்தக்கூடாது. நமக்கு பலவிதமான போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், பல ஆபத்துகள், பலவிதமான காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்துகிறது. திடீரென்று தீங்கு வருகிறது, திடீரென்று மக்களுக்கு வேதனை வருகிறது. எதிர்பார்க்காத நேரங்களிலே நாம் அவதிவிடுகிறோம். இந்த நேரங்களில் கர்த்தர் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண வேண்டும், நீர் என்னை சோதனைக்கு உட்பட பிரவேசிக்க பண்ணாமல் ஆண்டவரே தீங்கிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும். தீங்குன்னு சொல்லும்போது பாவத்தையும் குறிக்கும். பாவம் ஒரு தீமையான ஒன்று. அந்த பாவம் நம்மை அணுகக்கூடாது. நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். எந்த பாவமும் நம்ம வாழ்க்கையில் அணுகக்கூடாது. ஆண்டவர் நம்மை காக்கணும். அதிலிருந்து ஆண்டவர் நம்மை காப்பதற்கு தினமும் ஜெபம் பண்ண சொல்லுகிறார். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லி, அதற்கு ஆண்டவரே தீங்குக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான்.
அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்பதை பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் தீங்கு நாள் என்னும் வருஷங்கள் உனக்கு வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ ஆண்டவரை நினைக்க வேண்டும். வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைக்க வேண்டும். வாலிப பிராயத்திலேயே கர்த்தரை நினைச்சிடணும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் உலகத்தை அனுபவிக்கணும், நான் இப்போமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், வயசான பிறகு சாக போகிற நேரம் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னமே எனக்கு பிரியமான நாட்கள் என்று நீ சொல்ல முடியாத நாட்கள் வரும். அந்த நாட்கள் வர்றதுக்கு முன்னமே நீ ஆண்டவரை அறிந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என் வாழ்க்கையில் வாலிப பிராயத்திலேயே இந்த ஆண்டவரை நான் அறிந்து கொண்டதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் ஒய்ஃப் வாலிப பிராயத்திலேயே எனக்கு முன்னாலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ அர்ப்பணித்தார். நாங்கள் எல்லாரும் வாலிப காலத்திலேயே இந்த இயேசுவை அறிந்து கொண்டோம். அவர் எங்களை தெரிந்து கொண்டார், எங்களை அழைத்தார். அந்த நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள். இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக வாழ ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் வாலிப பிராயத்திலேயே ஆண்டவரை அறிந்து கொண்டு நல்ல ஜெபிக்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்குக்காக அவன் மேல் அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் ஒவ்வொருவரும் தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யோபு என்கிற மனுஷன் பயங்கரமான தீங்கை அனுபவித்தான். சாத்தான் அவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்தான். அவனுடைய வீட்டை இழந்தான், அவனுடைய பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய சுகத்தை இழந்தான், அவனுடைய நண்பர்களை இழந்தான், அவனுடைய வேலைக்காரர்களை இழந்தான். அவனுடைய சொந்த மனைவியே அவனை பார்த்து சொல்கிறா, நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறா, நீ ஆண்டவரை தூசித்துட்டு உன் ஜீவனை விடு, நீ ஏன் இன்னும் உன் உத்தமத்தில் நீ இருக்கிறாய் என்று சொல்லி சொந்த மனைவி அவனை பார்த்து சொன்னான். அவனுக்கு அவ்வளவு தீங்கு நடந்தது. ஆனால் அவன் ஆண்டவரை தூசிக்காதபடி ஆண்டவரை விசுவாசித்தான். அவனுக்கு அத்தனை காரியங்கள் நடந்த போதிலும் அவன் என்ன செய்தான், கர்த்தர் தான் இதெல்லாம் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் இதை எடுத்துக்கிட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில் சில நேரத்தில் உனக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும். அப்போல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த வேதனையெல்லாம் சகிக்க எனக்கு பலன் தாரும், உங்கள் கிருபை எனக்கு போதும், உங்கள் பலம் என் மேலே வந்து தங்கியிருந்தால் போதும் என்று சொல்லி நீ ஆண்டவரை துதிக்கிற நேரம் உனக்கு தேவை. அப்படி நீ துதிப்பாய் ஆனால்
ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். ஆனால் உனக்கு வருகிற போராட்டம், பிரச்சனை இவர்கள் மத்தியிலேயும் ஆண்டவரை தேடுவாயானால் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆச்சரியமாக உனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உனக்கு நீ இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் தருவார். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு தருவார். உனக்கு சுகத்தை தருவார், உனக்கு பொருட்களை தருவார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப அவரால் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு ராத்திரி வேளையில் நீ ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவாயா? இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஆண்டவரை இந்த எந்த வயதிலையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாயா? இந்த இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்றும் அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வாயா? உன் பாவங்களையெல்லாம் விட்டு விடுவாயா? ஆண்டவரே, என் பாவங்களையெல்லாம் விட்டு விடுகிறேன்னு சொல்லி வா. ஆண்டவர் உன்னை இரட்டிப்பாக நன்மையினால் ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக அவர் இந்த ராத்திரி வேளையில் இருக்கிறார். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். சங்கீதத்தின் புஸ்தகம் 121 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. இரவிலே நிலவாகிலும் உன்னை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. இந்த பயங்கரமான வெயில் இப்போ ஆரம்பிச்சுட்டு, வெயில் வர ஆரம்பிச்சுட்டு, அப்போ அந்த வெயில் மக்களை சேதப்படுத்தும், நிலவு சேதப்படுத்தும், பலவிதமான காரியங்கள் நடக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் இதில் எல்லாவற்றிலிருந்து உன்னை விலக்கி எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். கைகளை உயர்த்தி, என்னை எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கணும். பில்லி சூனிய ஆவிக்கு, செய்வனைக்கு, மந்திரங்களுக்கு, பொல்லாத பிசாசின் ஆவிகளுக்கு, பொல்லாத தீங்கு எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கு, ஆண்டவரே என்னை ஏமாற்ற வருகிற பொல்லாத ஆவி கொண்ட மனுஷர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, என் பக்கத்து வீடுகளில் இருந்து எனக்கு விரோதமாக தீங்கு செய்கிற எல்லா மனிதர்களுக்கும், பயங்கரமான வெயிலோ, இயற்கையின் மூலமாகவோ, மனுஷர்கள் மூலமாகவோ, காற்றுகள் மூலமாகவோ, பலவிதமான தீங்குகள் என்னை அணுகாதபடி என்னை காப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. நான் உம்மை விசுவாசிக்கிறேன் இயேசுவே. என்னை காக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னை காத்து கொள்ளும், அற்புதமாய் என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆண்டவர் இந்த ராத்திரி உனக்கு இருக்கிற எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார். தீங்கு உன்னை அணுகாதபடி உன்னை காப்பார். கர்த்தருடைய வார்த்தை உன்னை சுற்றிலும் கோட்டையாய் அரணாய் இருப்பதாக. ஆண்டவர் உன் வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி அடைப்பாராக. கை சுற்றி என் வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி அடையும் ஆண்டவரே. என்னை சுற்றிலும், எனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும், என்னுடைய ஆண்டவர் பிள்ளைகளை சுற்றிலும், ஓ ராமா, அந்நிய பாஷைகளை பேசு ஆண்டவர். உன்னை சுற்றிலும், உனக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காத்தருளும். இன்றைக்கு தூர இடத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி அடைத்திருக்கிறார். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது, தீங்கு உன்னை அணுகாது. கர்த்தர் உன்னை நிச்சயம் உன் குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உன்னை கூட இருந்து காத்து கொள்ளும். மாமையன் ஏசாயா 11 அதிகாரம் 9 வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜனத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த அதிகாரத்தை வாசிக்கும்போது
ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வந்து ஆட்சி செய்ய போகிறார். இப்போ இருக்கிற ஆட்சிகள் எல்லாம் போயிடும். நிறைய பேருக்கு அது தெரியாது. இயேசு இந்த உலகத்துக்கு வந்து ஆட்சி செய்ய வரப்போகிறார். அந்த ஆட்சி காலத்தில் ஒருத்தரும் தீங்கு செய்ய மாட்டாங்க, ஒருத்தரும் கேடு செய்ய மாட்டாங்க. அந்த வசனத்தை நீங்கள் முந்தின வசனத்தை வாசிங்க. 8ஆம் வசனம் ஏசாயா 11:8-7 எல்லாம் வாசித்து பாருங்க. பசுவும் கரடியும் கூடி மேயும். பசுவும் கரடியும் கூடி மேயும். பசுவும் கரடியும் இப்போ கூடி மேயுமா? பசுவை கரடி சாப்பிட்றோம். அடுத்தது, அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். இதெல்லாம் குட்டிகள். பசு இந்த கரடி குட்டியெல்லாம் ஒன்றா படுத்திருக்கோம். ஒன்று தீமை செய்யாது ஒன்றுக்கு ஒன்று. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் இப்போ என்னத்தை சாப்பிடும்? வைக்கோலையா சாப்பிடும்? இப்போ சிங்கம் மனுஷர்களையும் மிருகங்களையும் எந்த மிருகத்தையும் விடாது. இந்த யானையெல்லாம் கண்டுட்டா சிங்கம் என்ன செய்யாது? விடாது. தனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சின்னு ரொம்ப உற்சாகம் வந்துடும். இந்த யானைக்கு ஐயையோ நம்ம கொல்றவன் வந்துட்டானேன்னு ஓட ஆரம்பிக்கும். ஆனால் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை சாப்பிடும். அது யாருக்கும் தீங்கு செய்யாது. அடுத்தது, பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு. குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். விரியன் பாம்பு வலையின் மேலே விளையாடும். யாரு? குழந்தை. இப்போ விளையாடுமா? இப்போ விரியன் பாம்பு புற்றில் போய் கை வைச்சா என்ன ஆகும்? அது குழந்தை இது கொத்தக்கூடாதுன்னா பார்க்கும், கொத்தி விட்டுரும், குழந்தை செத்து போகும். ஆனால் அந்த நாளில் அந்த மாதிரி தீங்கு நடக்காது. அடுத்தது, பால் மறந்த பிள்ளை. பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புட்டிலே தன் கையை வைக்கும். கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அப்போ நான் உலகத்தில் தீங்கு செய்வார் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஆளுகை அந்த மாதிரி ஒரு ஆளுகை வரப்போகுது. இப்போ இருக்கிற நேரங்களில் பயங்கரமான தீங்கு செய்ய மக்கள் துணிந்து இருக்கிறார்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் ராஜ்யம் ஒன்று வரப்போகிறது. அந்த ராஜ்யத்தை நம்ம போகணும். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தீங்கு அந்த நாட்கள் நம்ம மேலே வராது. நம்ம மரித்தாலும் உயிரோடு எழும்பி அவரோடு ஆட்சி செய்வோம். நாமெல்லாம் அவரோடு ஆட்சி செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கொண்டு வருகிறார். அந்த காலத்தில் தீங்கு செய்வார் ஒருவருமே இருக்க மாட்டார்கள். வீட்டை திறந்து போட்டிருக்கலாம், திருட வரமாட்டான், யாரும் அடுத்தவன் பொருளை போய் எடுக்க மாட்டான், ஒருத்தரும் ஒருத்தர் சண்டை போட மாட்டாங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஆண்டவர் ஒரு காலத்தில் கொண்டு வர போகிறார். அதனால தான் இந்த காலங்களில் இருக்கிற ஆட்சிகள் எந்த ஆட்சி வந்தாலும் சரி மனுஷனுக்கு பொல்லாத காலமாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கு நாம் கவனமாக இருப்போம். இயேசுவின் ஆட்சிக்காக காத்திருப்போம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். தீங்கின் காலம், நெருக்கன் காலத்தில் உன் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். நீ இந்த ராத்திரி கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், தீங்கின் காலமாக இருக்கலாம், நெருக்கத்தின் காலமாக இருக்கலாம், உனக்கு நெருக்கத்தின் மேலே நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்கு விரோதமாக நான் எதிர்படுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வல்லமை உடையவர். இன்றைக்கி ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறார். எத்தனை பேர், ஐயா தீங்குக்குள்ளே நான் இருக்கிறேன், நெருக்கம் எனக்கு இருக்குது, ஆண்டவர் எனக்கு சத்துருக்கு விரோதமாக எதிர்பட்டு எனக்கு சகாயம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். ஆண்டவர், நான் நெருக்கத்தோடு வந்திருக்கிறேன், இந்த நாட்களில் எனக்கு தீங்கின் நாட்களாக இருக்குது, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள்.
நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் கரம் வைத்து காண்பீங்கள். ஆமேன். ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் சகாயம் செய்வேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உன் சத்துருக்கு விரோதமாக நான் எதிர்படுவேன். ஹல்லேலூயா. மனுஷ சத்துருவாக இருந்தாலும் பலவிதமான போராட்டங்களாக நீ நன்மை செய்கிறா, ஆனால் உனக்கு விரோதமாக சத்துருவாக வருகிறான். அந்த சத்துருக்கு விரோதமாக நான் எதிர்படுவேன். இந்த சத்துருக்கு விரோதமாக நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். இந்த நெருக்கத்தின் காலத்தில் நீ இருக்கிறா, கர்த்தர் உனக்கு சகாயம் செய்வார். இந்த நேரத்திலேயே உன் மேலே கைகளை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் மேலே உம்முடைய கரம் படட்டும், உம்முடைய கரம் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கட்டும். எனக்கு விரோதமாக சத்துரு பல விதத்தில் தீங்கை கொண்டு வந்து எனக்கு எதிர்பட்டு வருகிறான். ஆனால் நீரோ அவனுக்கு எதிர்பட்டு போய் எங்களுக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு ராத்திரி அது நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய சகாயம் எங்களுக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மைமைப்படுவதாக. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ ஒரு நாள் தீங்க காண மாட்டாய். கர்த்தர் உன் ஆக்கினையெல்லாம் அகற்றி உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி விட்டார். ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனிமே நீ தீங்க பார்க்க மாட்டாய். இந்த தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 28:5 வாசிப்போம். அப்போஸ்தலர் 28:5. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கு அடையாதிருந்தான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிரயாணம் பண்ணி போகும்போது கப்பல் சேதம் வந்து அவன் ஒரு தீவில் போய் இருக்கும்போது குளிர்காலத்தில் இந்த குளிர் காய்கிறதற்கு இந்த சிறு சிறு கட்டைகளெல்லாம் எடுத்து தீ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு கட்டையை எடுக்கும்போது அங்கேருந்து ஒரு பாம்பு புறப்பட்டு வந்து அவனை கடிச்சிட்டு, அந்த ஊராரெலாம் சொன்னாங்க, இவன் இந்த கடலுக்கெல்லாம் தப்பி வந்தவனை இந்த பாதகம் விட மாட்டேங்குதே, இங்கேயும் இவன் பூச்சி இவனை கடிச்சிட்ட இந்த பயங்கர பாம்பு விஷம் கண்டு இவன் சாக போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த விஷம் அவன் சரீரத்தில் போகலை. ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார். தீங்கு வரும்போது சங்கீதம் 27:5 வாசிக்கும்போது அதில் நாம் என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிங்க? தீங்கு நாளில் அவர் உனக்கு ஒரு கூடாரம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கை வேத்தி தீங்கு நாளில் உன்னை மறைச்சி வைக்கிற ஒரு இடம் வச்சிருக்கிறார். உனக்கு தீங்கு வரும்போதெல்லாம் அந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் உன்னை மறைக்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, அவருடைய கையை வைத்து உன்னை மறைத்து கொள்ளுவார். ஒருவனும் அவர் கையிலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய உன் மேலே கை போட முடியாது. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால் முதலாவது, ஆண்டவரே, நான் இந்த வயசுலேயே உம்மை ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். தீங்கு நாளெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே உம்மை நான் ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். எனக்கு தீங்கிலிருந்து என்னை இன்னைக்கு விடுதலையாக்கி எனக்கு அற்புதம் செய்யும் என்று ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கே இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் கண்களை மூடி இந்த நேரத்தில் அமைதியாக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல, இயேசுவே, என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். எந்த பாவமும் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. என் பாவத்தை மன்னிக்க நீ சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறீர். என் பாவத்திலிருந்து
என்னை விலக்கி காத்தருளும். பாவ மன்னிப்பை தாரும். பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். என் முழு இருதயத்தோடு உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். என் மேலே எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ துக்கம் என் வாழ்க்கையை பிடிச்சிருக்குது. ஆனால் இன்றைக்கி அதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்குவேன்னு நீ சொல்லியிருக்கிறீர். ஆனால் முதலாவது என்னை பாவமாகிய தீங்கிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் இயேசுவே என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க, இந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், இந்த இயேசு முதலாவது என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்கணும், இந்த இயேசு பாவமாகிய தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கரம் வைத்து காண்பீங்கள். எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அவர் என் உள்ளத்துக்குள்ளே வரணும், எனக்காக வேண்டிக் கொள்ளணும்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். கை வைத்துன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள், சீக்கிரமாக எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்திருக்கிற நீங்கள் அந்த எண்ணெய் பாட்டிலோடு முன்னால் நீங்கள் வாங்க. இந்த பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ வியாதிக்காய் ஜெபம் பண்ண போகிறோம். ரெண்டாவது தான் வியாதிக்காய் ஜெபம் பண்ணுவோம். பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்கிறவங்க முன்னால் சீக்கிரமாக ஓடிவாங்க. வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவங்க, குழுக்களாக இருக்கிறவங்க, பாவ மன்னிப்பு வேணும் என்று சொல்லுகிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் எழுந்து நில்லுங்கள். முன்னால் உள்ளவங்கள்ட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்ல ஆயத்தமாகுங்கள். பாரத்தோடு சொல்லுங்கள். எழுப்பி நிற்கிறவங்க தைரியமாக முன்னால் வாங்க, சீக்கிரமாக முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். சீக்கிரமாக வாங்க. இந்த ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, நீர் நல்ல தெய்வம். நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். என் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பியிருக்கிறீர். உம்முடைய இரத்தம் என் பாவங்களற என்னை கழுவி என்னை சுத்திகரிக்கணும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும், எனக்கு சமாதானம் தாரும், எனக்கு நிம்மதி தாரும். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. சத்துருவின் கிரியைகளுக்கு இருந்து என்னை விடுதலையாக்கும். ஒரு நல்ல நிம்மதி உண்டாகட்டும். என் பாவ பாரம் என்னை விட்டு நீங்கட்டும். நீர் இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்கிறீர். நீர் என் அருகில் இருக்கிறீர். நீர் என்னை ஆசீர்வதியும், என்னை விடுதலையாக்கும். உம்மை விட்டு விலக மாட்டேன். உம்மை பிடித்து கொள்ளுவேன். நீரும் என்னை பிடித்து கொள்ளும். என்னை ஆசீர்வதியும். என் வீட்டுக்கு வாரும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன். முன்னால் வந்து நீங்கள் தொடர்ந்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணணும். இயேசுவிட்ட வேண்டிக் கொள்ளணும், விட்டுறக்கூடாது. இந்த இயேசு உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சின்ன குழுக்கள் நடக்கும், உங்களை கூட்டிகிட்டு வந்த இடத்துல அவங்களோட கலந்து கொள்ளுங்கள். இந்த சர்ச்சுக்கும் தொடர்ந்து வாங்க. பைபிள் இல்லைன்னா பைபிளை வாங்கி வாசிங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆண்டவரை நம்புறதுல தான் இருக்குது. விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லா வீடுகளிலேயும் இருக்கிறவர்கள் டிவியில் பார்த்து கொண்டிருந்தாலும் எழுந்து நில்லுங்கள். ஆண்டவர் உங்கள் மேலே தம்முடைய கரத்தை வைத்து அற்புதம் செய்வார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறார். இப்பொழுது இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணி உங்கள் வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த எண்ணெயை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் எண்ணெயை கையில் ஏந்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த எண்ணெய்க்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணும்போது நீர் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்யணும். உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தணும். ஏசப்பா, உடைய வல்லமை வந்து இறங்கணும். உடைய பிள்ளைகளுடைய சகல வியாதிகளும் இன்றைக்கி புறப்பட்டு போகணும். ஆவியானவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த
யாருக்கெல்லாம் தீங்கு இருக்குதோ, யாருக்கெல்லாம் சத்துருவின் போராட்டம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் பயங்கர வேதனைகள் இருக்குதோ, தீராத வியாதிகள் இருக்குதோ, இன்னைக்கு அந்த வியாதிகள் எல்லாம் மாறணும். இன்றைக்கு அந்த வியாதிகள் எல்லாம் புறப்பட்டு போகணும். இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் இறங்கி வந்து பிள்ளைகளை தொடணும். இந்த எண்ணெயை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவருடைய திருநாமம் மைமைப்படட்டும். எந்த இடத்துல அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த இடத்துல அந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செத்த அவயவங்கள் உயிரோடு எழும்பட்டும். ஆண்டவருடைய நாமம் மைமைப்படட்டும். கால்கள், கரடுகள், ஆண்டவரின் நரம்புகள் இவைகளெல்லாம் தொட்டு நீ சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் எண்ணெயை திறந்து அந்த இடத்துல பூசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா வியாதிகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எந்தெந்த இடத்துல ஆண்டவரே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல உம்முடைய வல்லமை இப்பொழுது அவர்களை தொட்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற இந்த ஜெபம் அந்த பிணியாளிகளை ரட்சிக்கட்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்களை தொடட்டும். வயிற்றில் உள்ள கட்டிகள், கழுத்தில் உள்ள கட்டிகள், பலவிதமான போராட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது. தீங்கு உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். ஆண்டவராய் இயேசுவின் கரம் உன் மேலே இறங்குகிறது. இயேசு நீ வேண்டிக் கொள்ளுகிறதை செய்கிறார். ஆண்டவருடைய அற்புதம் உனக்கு நடக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவர் இப்பொழுது உனக்கு அற்புதம் செய்கிறார். உன் மேலே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகள், உன் வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகள், உன் வீட்டை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத ஆவிகள், இவைகள் எல்லாம் வெளியே போகும்படி இப்பொழுது கட்டளை கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் நல்ல மன தைரியத்தோடு விசுவாசத்தோடு இந்த அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் ஆவி உன்னை விட்டு வெளியே போகிறது. அசுத்த ஆவிகள் உன்னை விட்டு வெளியே போகிறது. வயிற்றுக்குள்ளே இருக்கிற மருந்துக்கள் எல்லாம் வெளியேறுகிறது. எல்லாவித பயத்தின் ஆவியை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். தூக்கம் இல்லாமல் இருக்கிறவன் வாழ்க்கையில் ஆண்டவர் தூக்கத்தை கட்டளையிடுகிறார். எல்லா பொல்லாத ஆவிகள், பொல்லாத வேதனைகள், பொல்லாத போராட்டங்கள் நீங்குகிறது. ஈரல் வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். இருதய வேதனையை கர்த்தர் சுகமாக்குகிறார். கர்ப்பப்பையுள்ள கட்டிகளை சுகமாக்குகிறார். கேன்சர் நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே சகல விதமான கேன்சர் நோய்களை இயேசு சுகமாக்குகிறார். இன்றைக்கு ஆப்ரேஷன் ஆகி இருக்கிறவர்களை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. வீட்டிலே படுக்கையில் படுத்திருந்து ஒன்று செய்ய முடியாத நிலையில் இருக்கிற உன்னை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார், எழுப்புகிறார், நடக்க வைக்கிறார். நீ நடந்து உன் வேலைகளை நீ செய்வாயாக. உன்னுடைய கண்களில் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். உன் காதுகளை கர்த்தர் தொட்டு சுகம் கொடுக்கிறார். உன் கிட்னி வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். உன் கிட்னியை கர்த்தர் தொட்டு பலப்படுத்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை வியாதிகள், உன் சரீரத்தில் அவயவங்களில் இருக்கிற வியாதிகளை இயேசு சுகமாக்குகிறார். உன் தலை வலியை தாங்க முடியாமல் இருக்கிற உன்னை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கி உன் தலை வலியிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார். உன் கண்ணின் பகுதியை கர்த்தர் தொடுகிறார். உன் காதுகளை கர்த்தர் தொடுகிறார். உன் கழுத்து நரம்புகளை கர்த்தர் தொடுகிறார். உன் முதுகு எலும்புகளை கர்த்தர் தொடுகிறார். உன் மூட்டுகளை கர்த்தர் தொடுகிறார். மூட்டு எலும்புகளை பலப்படுத்துகிறார். கணுக்கால் எலும்புகளை பலப்படுத்துகிறார். உன் பாத எரிச்சல்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். எலும்புகளில் உள்ள பலவீனங்களை கர்த்தர் மாற்றி எலும்பை பலப்படுத்துகிறார். உன் நரம்புகளை சுகமாக்குகிறார். உன் இரத்த ஓட்டத்தை கர்த்தர் சரியாக்குகிறார். மூளையை கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறார். மூளையில் கட்டி உனக்கு வருவதே இல்லை. கர்த்தர் பூர்ணமான சுகத்தை உனக்கு அருளி செய்து பலப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும். பொல்லாத ஆவிகள், செய்வினை கோளாறுகள், பலவிதமான காற்று சேஷ்டைகள் இன்றைக்கு விலகி ஓடுகிறது. உன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், உன் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். நீ கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
உன் கடன் தொல்லைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். நீ எந்த வேலையை செய்தாலும் ஒன்றும் நடக்காமல் இருக்கிறது. கர்த்தர் இனிமேல் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. குடல் இறக்கங்களை சுகமாக்கும், குடல் புண்கள் சுகமாகட்டும், கல்லீரல் பிரச்சனை மாறட்டும், இருதய வேதனைகள் மாறட்டும். ஆண்டவரே, நுரையீரல் பிரச்சனைகளை நீர் மாற்றிவிடும். ஆண்டவரே, இறங்கி உதவி செய்யும். ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றிவிடும். ஆண்டவரே, உள்ள அவயவங்கள் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றும். குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். குழந்தை பாக்கியம் உண்டாவட்டும். ஆண்டவரே, அதற்கு தடையாயிருக்கிற எல்லா தடைகளையும் எடுத்து போடும். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தாரும். உம்மை விடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். சிறு குழந்தைகளுக்கு உதவி செய்யும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.